அந்த பிறவி சப்பானியை அந்த 3ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் படிக்கணும். எழுப்பினார். இயேசு நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே எழுப்பி நடந்தான். இப்போ ஜனங்களுக்குள்ள பெரிய பயம் உண்டாயிட்டு, ஒரு ஆச்சரியம் உண்டாயிட்டு. இப்போது அந்த அற்புதம் பெற்ற மனுஷனை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செஞ்சீங்க, ஆனால் தேவன் அவர் என்ன செஞ்சார்? உயிரோடு கூட, மரித்தோர் உயிரோடு கூட எழுப்பினா. அதுக்கு நாங்கள் சாட்சி. என்ன சாட்சி அப்படின்னா, இதோ பிறவி சப்பானியை அவருடைய மரித்தோர்ந்து எழுப்பின அந்த உயிர் தெழுந்த வல்லமை இவனை எழுப்பியிருக்கிறது. கத்மாயா, இதுதான் சாட்சி. சுவிசேஷத்தில் ஒரு சாட்சி அதுதான். 12 லட்சம் பேர் ஒரு அம்மா எழுப்பி நடந்தாங்க இல்லையா? 2 வாரம் ஜோம்னு இருக்கிறாங்க. 3ஆம் வாரம் பருத்தி காட்டுக்கு பருத்தி எடுக்க போயிட்டாங்க. கத்மாயா, அல்லேலூயா, அதுதான் சாட்சி. அவர் உயிரோடு கூட இருக்காருங்கிறது நாம் எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னா, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம வாழ்க்கையிலையும் நம்மை கொண்டு வெளியிலையும் வெளிப்படணும். அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்பதற்கு இதுவே சாட்சி. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த பிறவி சப்பனை எழுப்பியிருக்கிறது.